வணக்கம். அதிகாரம் 33 கொல்லாமை. குறள் எண் 328. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும், நன்றாகும் இன்பம் மிகுதற்கு ஏதுவாகும், அதாவது இன்பம் மிகுதியான இன்பத்தை தரும் ஆக்கம் முன்னேற்றம் பெரிதெனினும் பெரிதாக இருந்தாலும், இதெல்லாம் எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிற உயிர்களை கொல்லுவதால். அதை தான் அடுத்த பகுதியில் சொல்லும்போது அந்த கொன்றாகும் அப்படின்ற வார்த்தை எடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே பொருத்தி பார்த்துக்கணும். அதாவது கொன்றாகும் கொலை செய்வதால், நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் இன்பம் மிகுதியான முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக நமக்கு இருந்தாலும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, அது என்ன, அதை எப்படி சான்றோர் கருதுறாங்கன்னு அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, சான்றோர்க்கு அறிவுறுக்கங்களால் நிறைந்த பெரியவர்களுக்கு கொன்றாகும் அந்த கொலை செய்வதால் ஏற்படக்கூடிய ஆக்கமானது முன்னேற்றமானது கடை அப்படின்னா கீழானது கீழ்மைத்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கிறிஸ்துவ அந்த குறள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது கொலை செய்வதால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்கம் ஒரு முன்னேற்றம் தருவதாக இருந்தாலும், அந்த முன்னேற்றமானது அறிவுழுக்கங்களால் நிறைந்த சான்றோர்க்கு அது கொலை செய்வதால் அந்த முன்னேற்றம் கிடைப்பது என்று கருதுவதால் அவர்கள் அந்த முன்னேற்றத்தை மிகவும் கீழானது என்றே கருதுவர் அப்படின்னு எடுத்துக்கணும். எவ்வளோ அழகாக திருவள்ளுவர் அவங்க அறிவுழுக்கங்களால் நிறைந்த சான்றோர்கள் ஒரு கொலை செய்வதால் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு இந்த குறளை சொல்லியிருக்காங்க பாருங்கள். குறள் விளக்கம். கொலை செய்வதால் ஏற்படும் முன்னேற்றம் பெரிதானாலும் அறிவொழுக்கங்களால் நிறைந்த சான்றோர் அந்த முன்னேற்றத்தை கீழானது என்றே நினைப்பர். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.